வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சந்தோஷமான செய்தி. ஜஸ்ட் சேட் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் ஆரம்பிக்க போறோம். அதாவது நம்ம சேனல் நிறைய விவாதிச்சிருக்கோம். இமிகிரேஷன் பத்தி, டாக்ஸ் பத்தி, இன்சூரன்ஸ் பத்தி, வெளிநாட்டு வாழ்க்கை பத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விவாதிச்சிருக்கோம். முக்கியமா யூஎஸ்ஏ பத்தி விவாதிச்சிருக்கோம். இந்த மாதிரி விவாதம்லாம் அக்கேஷனா எக்ஸ்பர்ட் கொண்டு பண்ண போறோம். ஜஸ்ட் சேட்ங்கிற சீரிஸ்ல இன்னைக்கு முதல் விவாதம் முக்கியமான விவாதமா இருக்க போது இமிகிரேஷன், யூஎஸ்ஏ இமிகிரேஷன் சம்பந்தமா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ட்ரெஸ்ஸஸ்க்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ 2 ட்ரெஸ்ஸஸ்ல வந்து நம்ம டிசைனர் சாரி, ஹாஃப் சாரி, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாராவது உங்களுக்கு தேவைன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, நீங்க அதுல கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். ஏகான்ஸ் ஆப்பை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிருந்தோம், அதுல கொடுத்திருந்தோம். இந்த ஒரு கடுமையான எக்கனாமிக் சிச்சுவேஷன்லயும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 5% வந்து ரிட்டர்ன் தரது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அதுதான் அதை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு ஓகே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 2K to 3K அதுல போடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து நான் வந்தது. நீங்க ட்ரை பண்ண அந்த லிங்க் கீழே இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் கிளீனா உங்களுக்கு ஒரு ஐடியா. இன்னைக்கு நம்மளோட ஜஸ்ட் ஒரு சேட்டுங்கிற நிகழ்ச்சியில ஜாயின் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா மேரி கென்னடி அவர்கள் தான். இதுல அமெரிக்கா வாழ் தமிழர்கள் மட்டும் இல்லாம இந்தியர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு பேர் மேரி கென்னடி. லா ஆபீஸ் ஆஃப் மேரி கென்னடி அப்படிங்கிற ஒரு இமிகிரேஷன் ஃபார்ம் நடத்திட்டு வராங்க. சிகாகோ அண்ட் ஷாம்பர்க்ல அவங்க ஆபீஸ் இருக்கு. நிறைய கேள்விகள் எனக்கும் இருக்கு. நம்மள்ட்ட இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேரி கென்னடி, உங்க டயத்தை எங்களுக்காக ஒதுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டது. வணக்கம் பிரேம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பிரேம் அண்ட் ஆர்த்தி பத்தி ஒரு சில வீடியோஸும் பார்த்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் தமிழ்ல பேசி, ஓரளவுக்கு தமிழ்ல பேசி உங்க கூட இந்த சேனலுக்காக பண்றது வந்து ரொம்ப சந்தோஷம். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா நிறைய வந்து ஆங்கிலத்துல வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம். காரணம் வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து இன்னையோட நிகழ்ச்சி வந்து EB5 அப்படிங்கும்போது நிறைய ஆடியன்ஸ் வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, மலையாளி பீப்புள்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக தமிழ் வார்த்தைகள், நிறைய ஆங்கில வார்த்தைகளும் இருக்கும். ஆனா இது ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சியா இருக்க போது. காரணம் வந்து மேரி கென்னடி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை. நீங்க கூகுள்ல போய் அவங்க ரிவ்யூஸ் பார்த்தாலும் தெரியும். ஆல்மோஸ்ட் 4.8க்கு மேல வந்து அவங்களோட லா ஆபீஸ்க்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நிறைய கமெண்ட்ஸ், ஃபுல்லாவே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். ஸோ நமக்கான நிறைய கேள்விகளுக்கு இன்னைக்கு விடை கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மேரி நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நிறைய தெரியும் EB5 பத்தி. பட் உங்க வாயால நீங்க வந்து ஒரு ஷார்ட்டா ஒரு பிரீஃப் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். Okay. I just want to say this in a very layman terms actually. What's the EB5? I'm not going to do any legal terms into this. Evlo simple ada kondu vara mudiyuma, I'll just try to talk about it. So EB5, why is it attracting so much of attention at this point of time? The first priority is EB5. The priority dates of the EB5 is the only visa that's current on the visa bulletin. நம்ம EB1 ல இருந்து EB5 வரைக்கும் பார்த்தோம்னா EB5 மட்டும்தான் there are limitations onto that, but அது மட்டும்தான் current. So when coming back to it, what is EB5? How do I qualify for the EB5? This is what the very basic understanding. Some people say that is the USCIS, the US government encourages people to invest in US. Adukku 800K is the investment amount that somebody has to be ready to invest in a process called EB5. So there are very high limitations, as well as this is a very regulated as well. Chuma ellarum vandu 800K enkitta irukku, which equals to Indian money currency la paathona nama 6.8 6.9 crores. This is highly governed by the USCIS, the SEC and everyone over here. So அப்படி பார்க்கும்போது 800K இருக்கணும், அதுதான் must. But at the same time, one of the confusions or concerns I always have with people's understanding of the EB5 is how do I எப்படின்னா இதை வந்து நான் கிரீன் கார்டுக்கு 800K கொடுத்து வாங்குறேன்னா, am I paying 800K to get my green card? No, that's a very wrong understanding or assumptions, I would say. So நம்ம வந்து invest பண்றோம். There are EB5 projects where it is getting invested and then you are getting a green card, conditional green card through that process. இதுதான் ஒரு basic understanding. So இதுல இருந்து who does it qualify? எல்லாரும் qualify ஆகலாம். Anyone who has the source of funding. Source of funding is also very important actually. So 800K and then source of funding, which is a clean source of funding. So இதெல்லாம் தான் நம்மள வந்து இந்த EB5 ப்ரோக்ராமுக்கு குவாலிஃபை பண்ணுது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லையா? ஏன்னா H1B or L visa போகும்போது நமக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பார்ப்பாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இஸ் நாட் அட் ஆல் அ மஸ்ட். இதுல வந்து எந்த விதத்திலையும் நீங்க என்ன படிச்சிருக்கணும்ன்றது வந்து அப்சல்யூட்லி நில்.
அப்படின்னு தான் வச்சுட்டு we can start from there. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் இப்போ EB5 இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கும்போது வெதர் வந்து அவங்க அவுட் சைட் கண்ட்ரி இருக்காங்க, மீன்ஸ் அவுட் சைட் கண்ட்ரி இந்த சென்ஸ் அவுட் சைட் யூஎஸ்ஏ இருக்காங்க இல்லை யூஎஸ்ஏக்குள்ள இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எது? அந்த ஃபண்டு நமக்கான ஃபண்டை கலெக்ட் பண்றதா இல்ல அட்டார்னியை டிஸ்கஸ் பண்ண, எது என்னோட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்க முடியும்? So உங்களோட decision making as a family, I would say like decision making towards the EB5. So அதுக்கப்புறமா வந்து டெஃபினட்டா ஃபண்டிங் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். ஏன்னா எல்லாருக்கும் ஆசை இருக்கும், ஏன்னா நம்ம இந்தியன் நேஷனல்ஸ் ஆர் த பேக்லாக் அண்ட் எவ்ரிவேர், இது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு கரண்ட் விசா புல்லட்டின்ல வந்து கரண்டா இருக்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ வி ஆல் நோ தட் அப்படி இங்க கரண்டா இருந்து ஒருவேளை யூஎஸ்ல அவங்க இருக்காங்கன்னா ஹவு மச் ஆஃப் அ பெனிஃபிட் தே கெட் அவுட் ஆஃப் இட். 485 இமீடியட்டா ஃபைல் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வச்சு அந்த பெனிஃபிட்ஸ் வந்து டெஃபினட்டா இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து it's very natural for people to have an like a decision to file the EB5. But how does it help? Definitely 800k source of funding is very, very important when they decide that they want to have an option to file the EB5. ரைட், பிகாஸ் ஏன் இந்த கேள்வி கேட்டா நிறைய பேருக்கு வந்து ஃபண்ட் இருக்கும், பட் என்ன பண்ண போறோங்கிற ஒரு ஐடியா இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து 7 crores அவங்க கையில இருக்கலாம், மீன்ஸ் அவுட் சைட் கண்ட்ரி இருக்கலாம். நம்ம அதை வச்சு நம்ம EB5 விசாக்குள்ள போய் கிரீன் கார்டு வாங்கிக்கலாம் இருக்கலாம். பட் எங்க ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஏன்னா அவுட் சைட் கண்ட்ரிங்கும் போது நமக்கு அந்த எக்ஸ்போஷர் யூஎஸ்ஏல இருக்காது. ஏன்னா யூஎஸ்ஏல இருக்கும்போது நம்ம நிறைய EB5 இன்வெஸ்டர் ப்ரோக்ராம்னு நிறைய பேர் ரன் பண்றாங்க. இந்த மல்டிபிள் சோர்ஸ், ஈவன் யூஎஸ்ஏஸ் வந்து அவங்க ரிஜினல் ப்ரோக்ராம் ஐ திங்க் சம்திங் அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட், ரிஜினல் சென்டர் ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நான் இப்போ அவுட் சைட் கண்ட்ரில இருக்கேன், என்கிட்ட வந்து சோர்ஸ் இருக்கு. நான் அடுத்த ஸ்டெப் நான் ப்ராஜெக்ட் எப்படி ஃபைண்ட் பண்றது, இல்ல ஒரு இமிகிரேஷன் அட்டார்னி மூலியமா போறதா, அந்த ஒரு இடம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நாங்க எப்பவுமே சொல்றது எப்படின்னா டியூ டெலிஜென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. ஏன்னா இது வந்து 800k வந்து ஒரு பெரிய அமௌண்ட். ஈவன் தோ யூ ஹேவ் த சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் இருக்கு, என்னால அஃபோர்ட் பண்ண முடியும், எனக்கு பிசினஸ் இருந்தது, அந்த மாதிரி எல்லாம் இருந்தாலுமே டெஃபினட்டா the first approach I would say is to go through the reference of people. It doesn't have to be like வந்து நாங்க தான் பண்றோம் அப்படிங்கிறது இல்ல. டெஃபினட்டா வந்து ரெஃபரன்ஸ் ஆஃப் பீப்புள் who had already worked with you on other visas and also now the social media, YouTube, everything has made it very simple as such இல்லைங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா வந்து through the reference will be the starting point. ஸோ இமிகிரேஷன் அட்டர்னி கிட்ட போனீங்கன்னா அவங்க டெஃபினட்டா வந்து they will provide their like limited, ஏன்னா each one of them has a very different role in this process. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றாங்கன்னா அவங்களோட ரோல் இஸ் completely different. And then immigration attorney இருக்கும்போது limitations are there where they cannot cross boundaries about to in the project இதுன்ற மாதிரி they can definitely provide some reference, but again it cannot be இதுதான்ற மாதிரி அவங்க வந்து define பண்ண முடியாது. So there are limitations, but at the same time I would definitely recommend to go as through your immigration or through your known reference of people who had worked in the process, and then how do you connect அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது பெட்டரா இருக்கும். ஆமா, நானும் ஸ்ட்ராங்கா அதான் ரெக்கமெண்ட் பண்றேன். பிகாஸ் ஏன்னா இது வந்து ஒரு காய்கறி கடையில போய் காய்கறி வாங்குற விஷயம் இல்லை, இது வந்து நம்ம விதைச்சு அறுவடை பண்ற மாதிரி. ஏன்னா நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நமக்கு அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கவங்க, ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்கவங்களோட ஹெல்ப் தேவைப்படும். ஸோ நானுமே அதை வழிமொழிகிறேன். அதனால வந்து இப்போ எனக்கு வந்து ஓகே, ஒரு இமிகிரேஷன் அட்டார்னி கிடைச்சிட்டாங்க, ஒரு சோர்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஃபண்ட் இருக்கு, அதுக்கான நான் சோர்ஸை காட்டணுமா? இப்ப எக்ஸாம்பிள் அந்த ஃபண்ட் வந்து எங்க அம்மா மூலியமா வந்துருக்கலாம், பாட்டி மூலியமா அவங்களோட சொத்தை வித்து அந்த ஃபண்ட் வந்துருக்கலாம். அந்த சோர்ஸ் நான் எப்படி காட்டுறது? So that's a very important question. Actually எங்களுக்கு வந்து வர கால்ஸ் EB5ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற கொஸ்டின் வந்து when you talk about the funding and then இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்படின்னா எங்க இருந்து இந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங், how far it can be how can be substantiated, அதுதான் ரைட் கொஸ்டின். ஸோ எங்களுக்கு வர நிறைய கால்ஸ் வந்து எங்க கிட்ட இருக்கு, ஆனா எங்களால காட்ட முடியாது, நமக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி இடத்துல இருந்து வர்றது வந்து அவங்க அக்செப்டபிள் கிடையாது. பாட்டி அதை சொத்தா இருந்திருக்கும், அதை வித்திருப்பேன். சோ அந்த சேல் டிரான்சாக்ஷன் போதுமா? இப்ப பாட்டி சொத்தை வித்துட்டு எனக்கு காசு வந்து அந்த சேல் டிரான்சாக்ஷன் போதுமா? கண்டிப்பா இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் the amount, அதை வந்து கண்டிப்பா அதை வந்து நீங்க வந்து சோர்ஸா காட்ட முடியும் ஆக்சுவலா வந்துட்டு. ஸோ இட்ஸ் நாட் அட் ஆல் a problem. We can locate that source of funding, and then when it comes as an inheritance or the father donating for the amount, அப்புறம் வந்து even including the friend. லோன் அலோடா? நிறைய பேர் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா லோன் எடுத்து EB5ல நம்ம சப்போஸ் நம்மளால அவ்வளோ அமௌண்ட் பண்ண முடியல, ஒரு 6 crore தான் பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு 2 crores லோன் எடுக்கலாம், இந்த மாதிரி கேள்வி நிறைய எனக்கு
கேட்டுட்டு இருக்காங்க. ஓ டெஃபினட்டாங்க, தட்ஸ் a very good question ஆக்சுவலா. இப்போ வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி இப்ப நிறைய பேர்கிட்ட வந்து அது ஒரு இது இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு சில ஏரியால ஃப்ளாரிடால டெக்ஸஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடி they would have got it for 400,000-500,000. இப்போ வந்து அது அப்ரைசல் வேல்யூவே வந்து பாத்தீங்கன்னா 800,000-900,000க்கு போயிருக்கு. சோ அப்ப நான் ஹீலாக் லோன் மாதிரி என்னோட ஈக்விட்டியே நான் லோனா எடுத்து இதை வந்து ஒரு 300,000க்கு வந்து நான் லைக் ரீஃபைனான்ஸ் பண்றேன், இல்ல ஹீலாக் லோனா எடுக்கிறேன், அதெல்லாம் எனக்கு வந்து சோர்ஸா காட்ட முடியும். 100% யூ கேன் டூ தட் ஆக்சுவலா. அந்த அப்ரைசல் வேல்யூ எடுத்துக்கலாம். பிளஸ் ஈவன் இன் இந்தியா இஃப் யூ ஹேவ் அன் அபார்ட்மெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் செல்லிங் தட் லைக் நான் வந்து பேங்க் லோனா எடுத்துக்கிறேன், என்னால பண்ண முடியுமானா டெஃபினட்டா தட்ஸ் ஆல் allowed actually. So நம்ம வந்து we have to track that the source of funding and all those details, and then we can go from there actually. Yeah, thanks. So இந்த 800k அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இது வந்து the restricted area, I mean the high unemployment rate உள்ள ஏரியா அது ரூரல் ஏரியா தான் இந்த 800k வரும் இல்லையா. ஸோ இப்போ நான் அர்பன் ஏரியால பண்ண போறேன், இல்ல வந்து நான் வந்து மெயின் டவுன் டவுன் கிட்ட பண்றேன், இல்ல மெயின் சிட்டில பண்றேன்னா எனக்கு வந்து $1,50,000 தேவைப்படும் இல்லையா, கரெக்டா? ஏரியான்னு சொல்றாங்க டார்கெட்டட் எம்ப்ளாய்மெண்ட் ஏரியாஸ் ஆக்சுவலா. அப்புறம் வந்து ரூரல் ஏரியாஸ், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது இல்லாம நான் டி, அதாவது நான் இதுல எதுலயுமே கிளாசிஃபை ஆகாத ஏரியா தான் நீங்க சொல்ற வந்து 1,50,000 ஆக்சுவலா. இப்ப டி ஏரியாலையும் ரூரல்லையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் பாத்தீங்கன்னா 800k த அமௌண்ட் தட் யூ ஹேவ் டு ஹேவ் இட். இப்போ வந்து இந்த 800k அமௌண்ட் தான் நம்ம வந்து சொல்றோம். ஏன்னா 2-3 ரீசன்ஸ். ஒன்னு வந்து இந்த 800k இந்த டி ரூரல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏரியாஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த விசா டேட்ஸ் ஆர் கரண்ட் ஆக்சுவலா, ஃபைனல் ஆக்ஷன் டேட்ஸ் ஆர் கரண்ட். அது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் ஆக்சுவலா. இப்போ வந்து நான் டீல நீங்க போகும்போது, நான் ரூரல் நீங்க போகும்போது ஒன்னு 1,50,000 is the amount that you're expected to invest actually. That's one criteria. And also the priority dates are not current actually. For people who are really want to. So almost that's correct actually. Back 4 years. So அப்படி பார்க்கும்போது there are few limitations. Why do you want to choose the like non-rural areas? And also the amount is on the higher side. And also when it comes to the EB5, one of the the criteria you have to look into it is also the approval rates of it. So when it comes to other than that, like it goes little more legal. One thing that you have to be is the EB5, it's a project EB5 qualified. And then the second part of it is there should be 10 new job creation in that place actually. Right. When you invest on the project has to support 10 new job creation for each individual that is going to be filed for it. So with all these in mind, I would definitely say that you are investing in a T area and then a rural or an infrastructure. Infrastructure is very limited, but again, T and then the rural area should be your target when you are going to finalize your project. 800k ன்னு சொல்றது அவங்க நிர்ணயிச்ச அமௌண்ட் மீன்ஸ் USS you have to invest 800k அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் த ரியல் ஃபேக்ட் அந்த 800k மேல இன்னும் எவ்வளவு தேவைப்படும்? ஏன்னா அதுக்கான அமௌண்ட் நான் ரெடி பண்ணும் இல்லையா. அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீயா இருக்கலாம், ஃபைலிங் ஃபீ இப்ப ரீசெண்டா வந்து ஏத்திருக்காங்க இல்ல, 3,000 சம்திங் இது இப்ப 10,000 ஏத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நான் அந்த மீன்ஸ் 2 years வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ 800k மேல இன்னும் எவ்வளவு அமௌண்ட் நான் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அட்லீஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ப்ராஜெக்ட்? ரஃபா ஒரு அப்ராக்சிமேட் anticipated மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், because it definitely depends on the project actually. It completely right, there are very the set amount is only 800k as per the USCIS regulation actually. Okay, so then when you, as you rightly said, the fees are highly increased actually. Ipo vandu April 1st ku appuram the fees are vandu increase pannitaanga actually vandu for each individual in the family actually, right? They have to pay each individual fees. So the USCIS fees counts into it. And then also there is an administrative fee. Most of the the projects as such will also be charging actually. So the approximate தான் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான். And all, yeah, right. And also with the increased fee, there is the lawsuit that has been filed for that
USCIS cannot increase that fees ன்னு ஒரு lawsuit போயிட்டு இருக்கு. பட் ஆனா இன்னும் நமக்கு அதோட ரிசல்ட் தெரியாது. ஏன்னா இட்ஸ் ஸ்டில் அண்டர் த ப்ராக்ரஸ். அதனால நமக்கு ரொம்ப தெரியாது. ஸோ 11,000 like amount anticipated USCIS fees. அப்போ depends on the family. Attorney's fees பாத்தீங்கன்னா average definitely depends on the law firm, right? I can't say that. But on average வந்து 20,000 நீங்க வச்சுக்கலாம் for the family to be filed for an EB5. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து filing fees 11,500 வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு இப்போ 3 பேர் இருக்காங்கன்னா அந்த 3 பேர் ஃபேமிலியில தனித்தனியா பே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து அதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் ஃபீஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட் அண்ட் தென் டிபெண்ட்ஸ் ஆன் the individual contract or agreement between them as well, between the investor and the the project as well actually. Okay, so adu vandu average pathina 60 to 80,000 வரைக்கும் they can charge the administrative fee. So இதுதான் anticipated like the expense other than the 800K. So the 800K வந்து it's completely at risk தான், but still it's going to be that with your due diligence and the track record of the project that has been done, நீங்க வந்து இது வந்து ரிட்டர்னபிள் மணியா நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த அதர் ஃபீஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து தட் சம்திங் யூ ஹேவ் டு பே ஃபார் த அந்த மாதிரி. புரிஞ்சுக்க தான் நான் அந்த கேள்வி கேட்டது. புரியுது. சோ 800K எனக்கு புரியுது. அதர் than that ஒரு 100 to 120K ஆகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து யூஎஸ்ஏல இருக்காங்க. ஒரு ஆள் யாரோ ஒருத்தவங்க வந்து H1B or L விசால இருக்காங்க. ஸோ அவங்க ஃபண்ட் ரெடி பண்ணிட்டாங்க. ப்ராஜெக்ட் வந்து ஓகே ஏதோ EB5 ப்ராஜெக்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து அவங்க போகும்போது அவங்க வீசா ஏதாவது இம்பாக்ட் ஆகுமா? அவங்க வீசால இருந்துட்டே இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணலாமா? கரண்ட் ஸ்டேட்டஸ். ஆமா. see இப்ப இங்க வந்து H1B ல இருக்காங்க, F1 இருக்காங்க, ஈவன் like some other status also there அப்படின்னா கூட இங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் வந்து கண்டிப்பா அவங்க பண்ணலாம். சோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ்ல வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி 485 எலிஜிபிள் ஆகும்போது கீ ப்ராஜெக்டா இருக்கணும், அந்த ரூரல் ப்ராஜெக்டா இருக்கணும். சோ இதுல வந்து அவங்க வந்துட்டாங்கன்னா டெஃபினட்டா வந்து அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் பண்ணிடலாம். பண்ணா அவங்களுக்கு வந்து வித்தின் த 2 to 3 months கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஏடி பெர்மிட் வரும், அட்வான்ஸ் பரோல் வரும். நமக்கு வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ல எப்படி நம்மளால பண்ண முடியுமோ அந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே இவங்களுக்கு வந்து யூஎஸ்ல இருக்கிற வரைக்கும் அது கிடைக்கும். ஆக்சுவலா அது வந்து தே ஆர் வெரி வெரி லைக் எலிஜிபிள் ஃபார் தட். ஆனா ஒன்னே ஒன்று என்னன்னா இந்த ப்ரையாரிட்டி டேட் மட்டும் அதுவும் ஒரு ரிலேட்டட் கொஸ்டினா தான் இருக்கும் எப்பவுமே நமக்கு. ஏன்னா வந்து நம்ம EB2லயோ இல்லையோ EB3லயோ நம்ம வந்து ஃபைல் பண்ணிருப்போம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா லைக் 2016, 17ல இருப்பாங்க. இப்ப நீங்க உங்களோட வீடியோ கூட நான் பார்த்தேன் எங்க பிரேம். தட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் டு டாக் அபவுட் எவ்வளவு நாள் ஆக போகுதுன்றது வந்து இட்ஸ் வெரி ரியாலிட்டி. கரெக்டுங்களா? சோ அப்ப இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு வந்து என்னன்னா 2014, 15ல இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி டேட்டை நான் போட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு வெரி வேலிட் கொஸ்டின். அதுதான் வந்து தட்ஸ் ஒன்லி லிமிடேஷன்ஸ். யூ கான்ட் போட் த எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் டு தட் ஆஃப் திஸ் EB5. ஸோ நீங்க வந்து EB5க்கு வந்து நீங்க புதுசா தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. But as long as the current final action dates are current, you are eligible to the 485 at this point of time. அதோட சேர்த்து நான் இன்னொன்னு சொல்றேன், இது எவ்வளவு நாளைக்கு கரண்டா இருக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது. It's EB5 as well as anticipated in the coming years, at least by early next year வந்து இது கண்டிப்பா பேக்லாக் ஆகும் இந்தியன்ஸ்க்கும் சைனீஸ் நேஷனலுக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ அவேர்னஸ் வந்துருச்சு. they are trying their best to make use of it, particularly வந்து people who are aging out, children who are aging out. இப்போ வந்து பிள்ளைங்க 16 or 17 இருக்கும்போது they are very concerned. 2016, 17ல எனக்கு இருக்குன்னா F1க்கு போகணும், இல்ல அவங்களுக்கு இன்டர்நேஷனல் ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க வந்து they are very much interested to move forward. அப்படி இருக்கிறவங்க வந்து they have to take a call. எப்படி பண்றது? how do we make use of these dates which are current? ஏன்னா அந்த கரண்டா இல்லைன்னா திரும்பியும் நீங்க வந்து பேக்லாகுக்கு 1 வருஷம் 2 வருஷம்னா கூட the children who are 18 or 19 cannot even file the 485. அந்த அப்புறம் நம்மளால வந்து அந்த டேட்ஸை லாக் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் லிமிடேஷன்ஸ் இருக்கு.
அவுட் சைட்ல இருக்கிறவங்க பண்ண முடியுமானா டெஃபினட்டா பண்ண முடியும் ஆக்சுவலா வந்து. இப்ப ஏன்னா நேத்து கூட ஒரு கன்சல்டேஷன் நான் பண்ணேன். சோ அவங்க வந்து இங்க ஆக்சுவலா வந்து he was an employee of Apple ஆக்சுவலா வந்துட்டு. அப்புறம் ஆனா 3.5 years he has been working on using his STEM OPT and an extended OPT. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா he moved to India because he didn't get into this is a real scenario. I'm not exaggerating, I'm not making it up or anything, and there's no need for me to do that as well. So இதுல பாத்தீங்கன்னா இந்த பையன் வந்து 5 தடவை அப்ளை பண்ணிருக்காப்ல ஆக்சுவலா. he couldn't get it. Even this year he applied for the H1B lottery. He didn't pick it up, and then they do run a business in Gujarat actually. So இப்ப இவங்களுக்கு வந்து they want to file it, and that's the only option they are looking at is to file for the EB5 actually. So இவங்க பண்ண முடியுமானா டெஃபினட்டா இவங்க பண்ண முடியும். Definitely the timelines are a little different for them. I would even address it on an individual basis depending on what kind of a scenario, how is it and everything actually. இங்க வந்ததுக்கு அப்புறம் இமீடியட்டா வந்து உங்களுக்கு ஏடி வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து they can continue to stay here and they can do any kind of a business. It doesn't have to be limited to a locality. So அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் they are also showing an interest. Even if not, if they want to make their children, இப்போ இருக்கிற இருக்கிறவங்க வந்து one generation, இப்ப என்னோட ஏஜ் குரூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா they are all having kids of little older children. Like அப்போ they want to study in US. I'm not ready to move in, but my children want to explore that option. When they come and study also, they don't want to depend on the H1B visas alone. How do they do that? So those kind of people show the interest in. நம்ம வந்து I-485 போன பிறகு I-526 வந்து அப்ரூவ் ஆன பிறகுதான் நமக்கு டெம்பரவரி கிரீன் கார்டு தருவாங்க இல்லையா? I-526 அப்ரூவ் ஆன பிறகு கரெக்ட். கண்டிஷனல் கிரீன் கார்டு வந்து அதோட அப்ரூவல்ல தான் வரும். பட் ஆனா இமீடியட்டா அவைலபிலிட்டி வந்து உங்களோட like the EAD and the advance parole and associated with that actually. சூப்பர். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த 2 years தான் வந்து நம்ம திரும்ப வந்து நம்மளை ரீஎவால்வேட் பண்ணுவாங்கல்ல. இந்த 2 years வந்து நம்ம எப்படி வந்து அந்த பிசினஸை ரன் பண்றோம் அண்ட் 10 டைரக்ட் ஒர்க்கர்ஸ் இல்ல, அது ரொம்ப ஆக்சுவலா அதுல வந்து நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். இது என்னன்னா இப்ப இதுல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா 2 இருக்கு. டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் தென் த்ரூ த ரீஜனல் சென்டர் ஆக்சுவலா. ஸோ டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி டிஃபரெண்ட் ஃப்ரம் த ரீஜனல் சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ த டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் வந்து நானே எடுத்து பண்றேன் இந்த EB5 ப்ராஜெக்ட். இது வந்து டி ஏரியான்னு அவரு லொகேட் பண்ணிட்டுறாரு. he locates the tea area region and then he wants to do a project on his own. So those people come under the direct investment. So don't want to generalize anything over here, but it's very little more when practically speaking, it's very hard to do an EB5 project on a direct investment because you have to bring the 10 people onto that. So the better option is to go through a regional center, which is which is operating on its own on that part of it, and then it helps them to, and you don't have to do anything. You're not going to create 10 jobs. You're not, because they have an economic plan. Economists are involved. Business plans are there. அதெல்லாமே அந்த regional center வந்து பாத்துப்பாங்க. So when you ask me why is it எதனால வந்து இந்த admin fee எல்லாம் கூட வருது அப்படின்னா, because the regional centers are also getting involved. So they are doing a very clean work of how to get it successful, how to get it approved. So அந்த இடத்துல தான் இவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ் அந்த மாதிரி ரிலேட்டட் டீடைல்ஸ் எல்லாம் வருது ஆக்சுவலா. அது கிளியரா புரியுதுயா. ஸோ கண்டிப்பா இண்டிவிஜுவலா போகும்போது அதுவும் டி ஏரியாங்கும் போது நிறைய ரிஸ்க் அண்ட் நிறைய ஒர்க் இன்வால்வ். பட் and also lot of compliance actually. It's not like just identifying a project. This is lot more of compliance. நம்ம வந்து சும்மா வந்து people have to understand that there are regulations, there are like compliances. Any project has to go through it and then only they get finalized for that. சூப்பர். ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு என் மைண்ட்ல ஒன்று வரும் இல்லையா? நான் ஒரு ஒரிஜினல் சென்டர் ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன், 800K இன்வெஸ்ட் பண்றேன். ஸோ ஒரு ஆவரேஜா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வரும், இல்ல லாஸ் வருமா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா இருக்கு உங்கள்கிட்ட? நான் இதை வந்து ஒரு லீகல் கன்சல்டேஷனா நம்ம பண்ணவே இல்லை. லைக் வெரி கேஷுவல் கான்வர்சேஷன் தான் in my own language. எனக்கு அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். So அதனால I'm ready to just let you know like what it is. என்னன்னா நீங்க it definitely depends on what project, what's the agreement that you have and the contract that you have and everything. But an average பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க வந்து நம்ம வந்து we have to look into it in a perspective of
I'm getting my green card through this EB5 investment, which is taking years and years for me to get through the other process. அப்படின்றதுலதான் priority இருக்கணும். So on top of it, if you come to the investment, it's very, very minimal returns they do give. So இது 0.25 இருந்து சொல்றாங்க averages between 0.25 to the maximum of 3%. இதுதான் ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் எனி 800K that is going to be there. So நீங்க when you are doing your due diligence into this, you have to consider and you don't have to really be able to focus on how much is my investment. And also I always see that question, the higher the returns, the higher the risk. I don't know where they are getting it from. I wouldn't say that actually. எனக்கு அது அவ்வளவா புரியல அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். But again, the due diligence, I would repeat it 100 times if I have to do that actually. So that depends on the agreement, the contract, how strong is your contract with the project, and all those are really, really matters into this. ரைட். ஏன்னா அது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிய வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறோம் இல்லைன்னா ஒரு ரியல் எஸ்டேட்ல போடுறோம் மட்டும் திங்க் பண்ணாங்க. அவங்க சொன்ன பாயிண்ட் தான். ஏன்னா நமக்கு கிரீன் கார்டு கிடைக்க போகுது. ஸோ அதுதான் அங்க ப்ரியாரிட்டியா இருக்க போது. நீங்க இதுல ஒரு 15% 20% அப்படிலாம் திங்க் பண்ணிட்டு வராதிங்கிறது நான் சொல்ல விரும்பினேன். ஏன்னா எங்க பார்த்தாலும் நீங்க சொன்ன அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஜஸ்ட் சாட்ங்கிற சீரீஸ் தொடர போது இந்த ஒரு உரையாடலும் இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்க போது. பல பரிமாணங்கள்ல நம்ம உரையாட போறோம். மேரி கென்னடி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நமக்கு EB5 பத்தி முழுசா புரிய வச்சதுக்கு. இன்னும் பல இமிகிரேஷன் கேள்விகள் நம்ம மனசுல ஓடிட்டு இருக்கு. அதை அடுத்தடுத்த எபிசோட்ல கேட்க போறோம். நிறைய பயில்வோம், நிறைய பகிர்வோம். தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதா இருக்கும். இந்தியாவில் இருக்கிறவங்க கூட USA விசா EB5 மூலியமா வாங்கிட்டு அவங்க USA வரத்திற்கு வாய்ப்பாக இந்த வீடியோ இருக்கக்கூடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.